உலகில் முதலில் தோன்றியது எது? கேள்வி கேட்ட பதில் இருக்கு. முதலில் தோன்றியது மொழி. அது முதலில் தோன்றியது எழுத்தும் அல்ல, எண். ஐயா மாச விட்டல் கூட எழுதியிருக்கிறாங்க. குறிஞ்சி திணையில் வாழ்றோம், குறிஞ்சி நிலத்துல, ஆதியில மலைகள், குன்றுகள்ல, குன்றில் வாழ்ந்ததால இன் குன்றி நாம குறவர்கள், குறியவர் குறவர் என்று ஆயிட்டோம். குகையில் வாழ்ந்ததுனால முருகனுக்கு கூட குகன் என்று ஒரு பேர் இருக்குது. ஒண்ணு நீங்க தெரிஞ்சுக்கணும், நம்ம ஒட்டுமொத்தமா எல்லாருமே நம்ம குறப்பைய மக்கள் தான். அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். நாம குறவர்கள், நம் ஆதி தாய்க்குடி குறவர் குடி. அதுல இருந்து கீழே இறங்குறோம். காடும் காடு சார்ந்த இடமும், அங்க முல்லை மலர்கள், அந்த திணை முல்லை என்ற நிலம், அந்த நிலத்துக்கு பேரு. மலைகள்ல குறிஞ்சி மலர் இருந்ததுனால குறிஞ்சி நிலம் என்று அழைக்கப்பட்டது, முல்லை நிலம். இந்த நிலத்தில் வேட்டையாடி உண்ட விலங்குகளை ஏன் நாம் வளர்த்து உண்ணக்கூடாது என்ற முடிவெடுக்கிறோம். அப்ப வளர்க்க தொடங்குறோம். அதே ஆடு மாடு இதுல அதை வளர்க்க தொடங்கும் போது அந்த இடத்துல ஆடு மாடுகளை எண்ணுவதற்கு, அந்த கணக்கிடுவதற்காகவே எண் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றார். ஆதியில் எண்களை படைத்தவனை தமிழன் தான். எழுத்து தோன்றுவதற்கு முன்பே எண்ணு தோன்றிவிட்டது. அதான் நம் வள்ளுவ பெருமகனார் எழுத்தன்ப எண்ணன்ப என்று பாடவில்லை, எண்ணன்ப என எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணன்ப வாழும் உயிருக்கு என்று பாடுறார். இப்ப முதல்ல எண் தோன்றிடுச்சு. அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள் இதெல்லாம் ஆழ்ந்து கவனிச்சுக்கணும். அதுக்கு கீழே வர்றோம், நதியை பார்க்கிறோம், குளிக்கிறோம், நாகரிகம் அடைகிறோம். அங்கே நமக்கான உணவுப் பொருளை ஏன் நம்ம விளைய வச்சு சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். நீரை கண்ட பிறகு வயலாக உருவாக்குறோம், வேளாண்மை செய்ய ஆரம்பிக்கிறோம். அதுதான் நம்ம முதுமொழி சொல்லுது, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடினா, கல் தோன்றிருச்சு மலை, மண் தோன்றல. மூணாவது திணையாக, மூணாவது நிலமாகத்தான் மண்ணை தோற்றுவித்து வேளாண்மை செய்ய தொடங்குறான் மானுடன். அது தோன்றுவதற்கு முன்பே வாளோடு முன்பு தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி என்று சொல்லுது. நிலம் பள்ளமா இருந்துச்சு, அங்கு வாழ்ந்த நாம் பல்லர்கள் என்று அழைக்கப்பட்டோம். குறிஞ்சி குன்றில் வாழ்ந்ததால குறவர்கள், இன் குன்றிச்சு உச்சரிப்புல குறவர். மருதத்திணை, இங்க மருத மரங்கள் அதிகமா இருந்தனால மருத நிலம், குறிஞ்சி மலர்ந்தனால குறிஞ்சி நிலம். குறிஞ்சிக்கும் மருதத்துக்கும் இடையில் வாழ்ந்ததால் நாம் இடையர்கள். அது காரண பெயர், குடிப்பெயர் இல்லை. குடிப்பெயர் ஆயர். அந்த ஆயர் குலத்தின் தலைவன் கோன், அதனால கோனார் என்று ஆனான். இதெல்லாம் கற்றுக்கணும். வீணா சும்மா மீசை முறுக்கி சாதி பெருமை பேசிட்டு இருந்த செருப்புகள் வச்சு புரியுதா? படிக்கணும். என்ன பல்லர் தான் பாண்டியர், என்ன பாண்டியர்? டேய் வரலாற படிங்கடா. நீ ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாலும் அதுதான் ராஜா சத்தியம். பல்லு முத்தி படையாச்சி, படையாச்சி முத்தி கவுண்டர் அவனை சொல்லிட்டு இருக்கானே. எங்க ஐயா என்ன பண்ணாரு? கட்சி ஆரம்பிக்கும் போது எங்க ஐயா மருத்துவர், எங்க ஐயா தென் மாவட்டங்கள்ல பல்லரு, நம்மெல்லாம் ஒருதாய் பிள்ளைய, இங்க படையாச்சி வடக்க கிழக்க தெற்க வந்து பல்லர் தான் வந்து சேர்ந்தார், எல்லாம் சேர்த்தாங்க.